24 வயதுடைய நந்தகுமார் என்கிற வினோத் +2 முடிச்சுட்டு ஏசி மெக்கானிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதில் 5 பேருன்னு சொல்றாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஆகாஷ், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வில்லியம்ஸ், மார்ஷல், நிதிஷ், விக்னேஷ். தெரியாமல் நடந்து ஒரு இடிச்சதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது பெருசுப்படுத்தி அவங்க 5 பேருமே வந்து இவங்களை தாக்கியிருக்காங்க. சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்த சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபோர்ஸில் தான் இந்த மாதிரிலாம் வருது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வடபழனியில் சாதாரணமாக டீ கடையில் சிகரெட் வாங்கிறதுக்காக போயிட்டு அடிதடை ஏற்பட்டு அதனால் ஒரு உயிர் வந்து போயிருக்கு மேம். எப்படி நடந்துச்சு மேம்? நானுமே கேள்விப்பட்டேன். வடபழனி ஈஸ்வரி நகர் என்ற ஈஸ்வரி நகர் தெரு, அதில் 4வது தெருவை சேர்ந்த 24 வயதுடைய நந்தகுமார் என்கிற வினோத். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு ஏசி மெக்கானிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா காமராஜ் காலனியை சேர்ந்த அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணிகிட்ருக்கான். அவனோட பேர் பார்த்திங்கன்னா விக்னேஷ், இன்னொரு நபர் பேர் வந்து நரேந்தர். ஸோ வினோத் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ஏசி மெக்கானிக் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் 3 பேருமே டீ ஷாப் போயிருக்காங்க. டீ சாப்பிட்டுட்டே அவங்க சிகரெட் பிடிச்சிட்ருக்கிறதா சிகரெட் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க 3 பேருமே. அதில் அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து விக்னேஷ் என்கிற நபர் வந்து சிகரெட் வாங்கிட்டு வரும்போது ஒரு 3 பேர் எதிரில் வராங்க. ஸோ எதிரில் வரும்போது தெரியாமல் இடிச்சிடுறாங்க. தெரியாமல் இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒருத்தருக்கு இடிச்சிக்கிறது சகஜம்தான், ஓகேங்களா? இடிச்சிடுறாரு. அதில் அந்த 3 நபர்களில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்பட்டு அடிச்சிடுறாங்க. நீ எப்படி இடிச்சிட்டு போவ அப்படின்ற ஒரு இதில் வந்து அடிதடி ஆகிடுது. ஸோ 2 பேருக்கு வந்து இருக்காங்க. அதில் 5 பேருன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஆகாஷ், இன்னொருத்தர் பேர் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் வில்லியம்ஸ், மார்ஷல், நிதிஷ், விக்னேஷ். ஸோ இவங்க எல்லாருமே இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உதவி ஆணையர் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து மது அருந்து இருக்கிறதா விசாரணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தெரியாமல் நடந்த விஷயத்தை வந்து அது ஒரு பெருசுப்படுத்தி அந்த தெரியாமல் நடந்த ஒரு இடிச்சதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது பெருசுப்படுத்தி அவங்க 5 பேருமே வந்து இவங்களை தாக்கியிருக்காங்க. ஸோ தலையிலே போட்டு மிதித்து சிகிச்சைக்காக அனுப்பியிருக்காங்க. அதில் சிகிச்சை பலனின்றி இறந்துட்டதா இன்றைக்கி காலையில் நியூஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயந்தான், அதை பேசி தீர்த்துருக்கலாம். சரி, தெரியாமல் நடந்துருச்சுன்னு இவங்களும் அதை மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மூல காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா மது. ஸோ அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்கள அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதை பெரிய பிரச்சனையாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு அடிதடியில் கொண்டு போய் விடுற அளவுக்கு பெரிய இன்னைக்கு ஒரு கொலை செய்ததுக்கான ஒரு சமமாக வந்து நிற்கிது. இப்போ நார்மலாக வந்து சண்டை நடந்தது என்னமோ விக்னேஷ்க்கும் இன்னொரு நபருக்கும் தான். தடுக்க போன ஆகாஷ் வந்து பலியாயிருக்காரு அப்படின்றது வந்து சமூக நிலைமையில பார்க்கப்போ ஒரு சண்டைனா யாருமே குறுக்க போய் சமாதானம் படுத்த கூட போக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்காம. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா விக்னேஷை தான் அவர் இடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஆகாஷ் வந்து ஃப்ரெண்டை இடிச்சதால் நம்ம நண்பரை வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அவர் தடுக்க தான் போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான். தடுக்க போன நபருக்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மரணம் அந்த தம்பிக்கு. பிரச்சனைகள் வந்து 2 பேருக்கா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று இவருக்கு நடந்திருக்கும், விக்னேஷ்க்கு நடந்திருக்கும், இல்லைன்னா இப்போ அது ஆகாஷ்க்கு வந்திருக்கு. ஸோ இதில் பிரச்சனைகள் வந்து அவங்க இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போகிறது காரணமே அந்த போதை பழக்கம்தான். ஏன்னா அவங்களால வந்து அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போ எல்லா இடத்துலையுமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இடிச்சிருந்தா கூட சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து அதை ஒரு ஈகோயிஸ்டிக், நீ வந்து இடிச்சிட்டு போயிடுவேன், நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுடணுமா? அவங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா பயங்கரமாக பிரச்சனை பண்ணணும். அவங்களுடைய மூளை வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க யாரையாவது ஒருத்தர், நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மர்டர் கேசஸ்லையாக இருக்கட்டும், நிறைய கொலை வழக்குகளில் வந்து யாருமே சாதாரணமாக எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மேபி ட்ரக்ஸ் எடுக்கிறதோ இல்லை மது போதை எடுக்கிறதோ இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வேலையில் உந்தப்பட்டு அந்த விஷயத்தை செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபோர்ஸாக நீ இடிச்சுட்டு போயிடுவேன், நான் வந்து உன்னை விட்டுட முடியுமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அவனை வந்து தாக்குறாங்க. ஸோ தாக்குனதில் அவன் வந்து
சிகிச்சை பயன்று இறந்துட்டான்னு சொல்கிறோம். இதை ஏன் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு என்ன அடித்தா என்ன ஆகிட போகிறோம், நம்ம கெத்து தான் அந்த இடத்துல காட்டணும். இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னா, அவங்க வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸோட பசங்களா இருக்காங்க அப்படின்னு. அப்பா போலீஸ் ஆஃபீஸில் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு தைரிய காரணமாக கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா வந்து ஓகே நம்ம போலீஸ் பேக்ரவுண்டை சேர்ந்துருக்கோம், நம்ம எது வந்தாலும் அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தவறான விஷயம். ஏன்னா எவ்வளவோ நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இப்போவும் இருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த தவறு பண்ணினாலும் இல்லை அது தவறு தான், நீ இந்த மாதிரி அடித்து அந்த பையனுக்கு வந்து ஒரு இறக்கிறதுக்காக காரணமாக இருக்கும் போது தவறு தான் கேட்குற எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மேபி அவருமே அந்த மாதிரி இருந்து ஸோ தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு உரிய தண்டனையை வந்து அவர் கிடைக்கிறதுக்கான எந்த மறுப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு சாதாரண இப்போ இவங்களுக்காவது ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க, போலீஸ் வீட்டில் இருந்து பிறந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஜாப் இருக்கும், ஏதோ சம்திங் பேக்ரவுண்ட் இஸ் தேர். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு வந்து ஒரு ஏசி மெக்கானிக், ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க. அந்த இன்னொரு கூட இருந்த ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறவர் தான். ஸோ இவங்க எல்லாமே ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான், அன்றாட அவங்க உழைச்சி சாப்பிட்ற வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அப்போது இவங்களுக்கு என்னென்னா ஓகே அப்போ உன்னை அடித்து போட்டுட்டா அப்போ யாருமே கேட்க முடியாதா அப்படின்னு ஒரு தைரியம் வந்து இவங்களுக்கு போலீஸ் பேக்ரவுண்டில் இருந்து தான் வருது அப்படின்னா அது முற்றிலும் தவறு. அப்படி இருக்கக்கூடாது. உயிருக்கு மதிப்பு எல்லாமே ஒரு சமந்தான். இப்போ இன்றைக்கி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு ஏசி மெக்கானிக்னா அவங்க அதை சம்பாதிச்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறவனா இருந்திருப்பாங்க. ஒரு ஃபுட் டெலிவரினா அதில் வர பணத்தை வச்சு தான் குடும்பம் வாழ்கிறதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உரிய நியாயத்தையும் அவங்களுக்கு உரிய தண்டனையும் வாங்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ அவங்க அடித்து கீழே தள்ளியிருக்காங்களே மேம், இவங்களோட மருத்துவ செலவை யார் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக இவங்க தான் ஏற்றுக்கணும். இவங்க இந்த போலீஸ் பேக்ரவுண்ட் விஷால் இவங்கள தள்ளி விட்டதுக்கான இவங்க தான் அதை ஏற்றுக்கணும். லைக் மார்ஷல் விஷால் இவங்க எல்லாருமே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் இப்போ கேஸ் கண்டெஸ்ட் பண்ண தேர் பனிஷபிள் அண்டர் தி பிஎன்எஸ் ஆக்ட் படி இவங்க பனிஷபிளில் வருவாங்க. ஸோ இவங்க தான் ஆன்சரபிள். இவங்க தான் இந்த மெடிக்கல் சார்ஜஸ் எல்லாமே ஏற்றுக்கணும். இப்போது அவங்க சைடில் இந்த பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஏதோ அடித்து விக்னேஷ் பக்கத்தில் இருந்தோ இல்லை ஆகாஷ் வந்து ஏதாவது அடிதடி இருந்திருந்தா பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. அவங்க நடந்து வந்திருக்காங்க, இவங்க இடிச்சிருக்காங்க தெரியாமல், அதுக்கு இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இவங்க தான் அந்த அனைத்து செலவுகளும் அனைத்து ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவங்களுக்கு தான் இருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். சிகரெட்டுமே வந்து பொது இடங்களில் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு போதை பழக்கத்தினால ஏற்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சிகரெட் தான் வாங்கிட்டு வந்தாங்க, ஓகேவா? சிகரெட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க என்ன சாப்பிட்ருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. இவங்க மது போதையில் இருக்காங்க, மேபி அவங்க ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்காங்களா, இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, கஞ்சா எடுத்திருக்காங்களான்றதுலாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் அதெல்லாமே இன்வெஸ்டிகேஷனில் தான் அதுக்கப்புறம் தான் இனிமேல் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு கன்சியூம் பண்ணியிருக்காங்க, ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்த சாப்பிட்ருக்காங்க, அந்த ஃபோர்ஸில் தான் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதுக்கான மூல காரணம் என்ன? இந்த மது போதை இது பண்ணுறது தான். ஸோ அதை எடுக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்குது. இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க பொதுமக்களும் வந்து தடுத்து நிறுத்திருந்தா இப்போ இந்த சம்பவம் வந்து நடந்திருக்காது. ஏன் பொதுமக்கள் முன்வர பயப்படுறாங்க? நியாயமான கேள்வி. நான் இது வந்து நிறைய இடத்துல நானுமே அதை யோசிச்சிருக்கேன். ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு 100 பேராவது வந்து அந்த விஷயத்தை வந்து அதை கலைச்சி அதை என்ன தெரிச்சு ஓடிடுவான். ஒரு திருடனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு ஈவ்டீசிங் எது பண்ணினாலுமே 4 பேர் வந்து குரல் கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த 4 பேர் வந்து ஒரு 40 பேராக கூட நிற்கிறாங்க. ஆனால் 40 பேருமே ஒரு ஃபோனை வச்சுட்டு நிற்கிறாங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஃபோனை வச்சு எடுத்து அதை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அதை போட்டுட்டு அவங்க அதை லைக்ஸ் வாங்குற ஆசைப்படுறாங்களே தவிர ஒரு பிரச்சனை வரும்போது அது முன்னாடி வந்து கேட்கணும், அது யாருக்குமே தோண மாட்டேங்குது. உண்மையிலே அது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. கேட்கணும். இப்போது அந்த இடத்துல ஏன் பயப்படுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஓகே நாளைக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா நம்மள ஒரு விட்னஸாக போட்டுருவாங்க. ஸோ விட்னஸாக போட்டுட்டா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து அது நிறைய தவிர்க்கிறாங்க. பட் அப்படி நினைக்க வேண்டாம். உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது அப்படின்னா அது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், உங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை நடக்கலாம். ஸோ எதுவுமே அது மாதிரி நடக்கும் போது அது வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கேட்கறதுல வந்து தப்பு கிடையாது.
கேட்கணும், எல்லாருமே முன்னாடி வந்து அது கேட்கணும். ஒரு நபரை திட்டமிட்டே கொலை பண்றாங்கல்ல மேம், அதுக்கும் இது வந்து தற்செயலா நடந்தது தான், அது வந்து கொலையா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் தண்டனை குறைப்பு அப்படின்றது இருக்குமா மேம்? தண்டனை குறைப்பெல்லாம் அப்படி கிடையாது. திட்டமிட்டு மர்டர் பண்ணுறது, அட்டெம்ப்ட் டு மர்டர் கிடையாது இது. இது வந்து நம்ம ரோட்டில் வந்து பார்க்கும்போது இதுவுமே கொலைக்கு சமந்தான். ஏன்னா நீங்கள் வந்து இதை அடிக்காமல் போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ அடித்து ஒருத்தரோட உயிர் போகும்னு தெரியும், நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து உயிர் போகும்னு தெரியும். ஸோ அதனால் இதுக்காக தண்டனை குறையுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு கொலைக்கான என்ன தண்டனையோ உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். இதுலேயுமே இதில் எந்த குறைவுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ரெண்டுக்கும் என்ன மாதிரியான தண்டனைகள் மேம் கொடுப்பாங்க? உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டு தான். லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டு தான். இப்போ உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க பெயில் மூவ் பண்ணுவாங்க. அது பெயில் மூவ் பண்ணினாலும் அவங்களுக்கு ஒரு 3 to 4 மந்த்தில் பெயில் சாங்ஷன் கிடைச்சாலுமே அதுக்கப்புறமா ட்ரையல் கேஸ் நடக்கும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சாட்சிகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்கும். இப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த குடும்பத்துக்கு அரசு ஏதாவது உதவி செய்யுமா, இல்லை யார் செஞ்சாங்களோ அவங்க குடும்பம் இந்த பழியை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அரசாங்கம் தான் செய்யணும். ஏன்னா அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் எந்த பிரச்சனையுமே செய்யலை. ஸோ ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னா அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பேற்றுட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க ஒரு மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்போ நிதி உதவியோ ஏதாவது ஒரு பொறுப்பை வந்து அரசு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.